Ray optics topic la NEET time question பார்க்கலாம் பாருங்க. A light wave has a frequency of 4 into 10 power 14 hertz and a wavelength of 5 into 10 power minus 7 meter in a medium. The refractive index of the medium is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மீடியம்ல வந்து லைட் டிராவல் ஆகுது, அந்த லைட்டோடைய வேவ் லெங்த் வந்து 5 into 10 power minus 7 அந்த மீடியம்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஆக்சுவலாக ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் இன் மீடியம் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை வேவ் லென்த் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் வந்து 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் போட்டுங்க. வேவ் லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 into 10 power minus 7 எழுதிக்கிங்க. இன்ட்டு ஃப்ரீக்வன்சி 4 into 10 power 14 போட்டுங்கப்பா. ஓகே, இப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டர்ல 3 into 10 power 8ன்னு வருது, டினாமினேட்டர்ல இந்த 5 into 4 பட்டா 20ன்னு வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 10 power minus 14 கொடுத்து சார் பிளஸ் 14 கொடுத்துருக்காங்க. 10 power plus 14 கொடுத்துருக்காங்க. 14ம் 10 power minus 7ம் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா நமக்கு 10 power 7 வருது. அப்ப கீழே 5 into 4 இருக்கு இல்லையா, அது 5 into 4 20 வந்து நம்ம 2 into 10 power 1 போட்டு இங்க ஒரு 10 power minus 7 7ம் 10 power 14 சேர்ந்து 10 power 7, ஸோ 10 power 8ன்னு போட்டுக்கலாம். ஸோ 10 power 8 10 power 8 கேன்சல் ஆயிருச்சு. ஸோ 3/2 வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Absolute refractive indices of glass and water are 3/2 and 4/3. The ratio of the velocities of light in glass and water will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணணும், refractive index of the substance into velocity of the light in that substance equal to constant அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப refractive index of in glass into velocity in glass is equal to refractive index in water into velocity in water எடுத்துங்க. ஓகே, இப்போ refractive index in glass வந்து 3/2 கொடுத்துருக்காங்க. இது வந்து refractive index glass in 3/2. refractive index in water வந்து நம்ம 4/3 கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, இது வாட்டர். அப்ப இங்க 3/2 போட்டுக்கலாம். இது refractive index in glass is equal to 3/2 சாரி 4/3 into refractive index in water. இது refractive index in water கரெக்ட்டுங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, velocity of light in glass and water கேட்டிருக்காங்க. அப்போ velocity of light in glass by velocity of light in water is equal to 4/3 into இந்த 3/2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 2/3 வருது. ஸோ தட் ஆன்சர் வந்து 8/9. ஸோ velocity of light in glass by velocity of in water வந்து 8/9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா refractive index into velocity in a given medium is equal to constant அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The refractive index of a certain glass is 1.5 for light whose wavelength in vacuum is 6000 angstrom. The wavelength of the light when it passes through the glass is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா wavelength of the light in vacuum வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து refractive index of glass கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து wavelength in glass கேட்டிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் மார்க். இப்போ refractive index ஓகே என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து C/V எடுத்துங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து வேவ் லென்த் இன் வேக்யூம் இன்டு ஃப்ரீக்வன்சி டிவைட் பை அதே மாதிரி டிவைட் பை வெலாசிட்டி இன் மீடியம் இருக்கு இல்லையா, அது வேவ் லென்த் இன் மீடியம் இன்டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்து மாறாது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது. ஸோ இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் போட்டுருங்க. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன் வேக்யூம் வந்து 6000 ஆங்ஸ்ட்ராம் கொடுத்துட்டாங்க டிவைட் பை வேவ் லென்த் இன் மீடியம் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 1.5 நம்ம 3/2 எழுதணும்னா இந்த 3யும் 6000 கேன்சல் பண்ணா 3000 வருது. இந்த 2 இங்க கொண்டு வந்துட்டோம்னா இங்க என்ன சாரி இந்த 3யும் 6000 கேன்சல் பண்ணா 2000 வருது. இந்த 2 into 2000 என்ன வருதுன்னா 4000 வருது. ஸோ தட் இந்த லாம்டா அந்த பக்கம் கொண்டு போனோம்னா லாம்டா இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு 4000 ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அதாவது கிளாஸ்ல வேவ் லென்த் வந்து 4000 ஆங்ஸ்ட்ராம்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When a ray of light falls on a given plate at an angle of incidence 60 degree, the reflected and refracted rays are found to be normal to each other. The refractive index of the material of the plate is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இதுதான் வந்து ஒரு பிளேட் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து நார்மல் லைன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, இந்த பிளேட் மேல இப்படி விழுது. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 60 டிகிரி கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து இன்சிடென்ட் லைட். இப்போ வந்து கொஞ்சம் லைட் ரிஃப்ராக்ட் ஆகுது, கொஞ்சம் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ரிஃப்ளெக்டடோ ரிஃப்ராக்டடோ 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ இது 60 டிகிரி வரும். இது 60 டிகிரி, இங்க 90 டிகிரி என்ன ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா sum of all the angles in the same side of the straight line நமக்கு என்ன வருது 180 டிகிரி வருது. அப்போ 30 டிகிரி தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வருது. ஸோ இப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா sin I by sin R அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் நமக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ sin 60 டிகிரி போட்டுட்டு டிவைட் பை
sin r வந்து என்ன பண்ணலாம்னா sin 30 டிகிரி போடலாம். sin 30 எப்படி எழுதலாம்? சரி இல்லைன்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 60 வந்து √3/2 வருது. sin 30 1/2 வருது. 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்ப refractive index mu equal to 1/3 வருதா? √3 எவ்வளவுப்பா? 1.732. so that answer வந்து 1.732. third option correct. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. The refractive indices of glass and water with respect to air are 3/2 and 4/3 respectively. The refractive index of glass with respect to water will be dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா refractive index of glass வந்து 3/2 கொடுத்துருக்காங்க. refractive index of water வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/3 கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? refractive index of glass with respect to water கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா refractive index of glass by refractive index of water போட்டுக்கணும். refractive index of glass 3/2 கொடுத்துருக்காங்க. refractive index of water 4/3 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 மேல போயிரும், இந்த 2 கீழ வந்துரும் இல்லீங்களா? அப்ப 3 × 3 9, 4 × 2 8 ன்னு வந்துருது. so that 9/8 is the correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. how does refractive index of a material vary with respect to wavelength lambda? a and b are constant அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா உங்க புக்ல என்ன கொடுத்திருப்பானா Cauchy's ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். Cauchy's ஃபார்முலான்னு இருக்கும். அந்த Cauchy's ஃபார்முலால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து refractive index equal to a plus b by lambda square அப்படின்னு சொல்றாங்கப்பா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if mu j I represents refractive index when a light ray goes from medium I to medium j, then the product of mu12 into mu23 into mu34 is equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஆக்சுவலா மியூ ஜே இன்ட்டு ஐ எப்படி எழுதிக்கலாம்னா மியூ ஜே பை மியூ ஐன்னு எழுதணும். சரிங்களா? அப்படின்னு எழுதுனா இவங்க கொடுத்தது வந்து mu12 இன்ட்டு mu23 இன்ட்டு mu34ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாம்னா பாருங்க mu12 mu1 பை mu2ன்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து mu23 எப்படி எழுதுறீங்கன்னா இன்ட்டு mu2 பை mu3ன்னு எழுதிக்கிங்க. இன்ட்டு அடுத்து வந்து பாருங்க mu34 எப்படி எழுதலாம்னா mu3 பை mu4ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? mu3 கேன்சல், mu2 கேன்சல் ஆயிருச்சு. இதை எப்படி எழுதலாம்னா 1/mu4 பை mu1ன்னு எழுதலாம். mu1 கீழே கொண்டு வந்துட்டு அப்போ mu4 பை mu1 எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 4 வித் ரெஸ்பெக்ட் டு 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 பை refractive index of medium 4 with respect to medium 1 அப்படின்னு ஆன்சர் வருதுப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. mu1 and mu2 are the refractive indexes of two mediums and v1 and v2 are the velocities of light in these two mediums respectively. Then the relation connecting these quantities is, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். refractive index into velocity equal to constant அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்படி எடுத்தோம்னா அப்ப என்ன வரும்? mu1 into v1 ஃபர்ஸ்ட் மீடியம்ல is equal to mu2 into v2 செகண்ட் மீடியம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. when light is refracted in a medium from vacuum, அதாவது when light வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் டிராவல் ஆகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா லைட் இப்படி டிராவல் ஆகும்போது வெலாசிட்டி மாறும், வேவ் லெங்த் மாறும், ஆனா ஃப்ரீக்வன்சி மாறாது. அதாவது வேக்யூம்ல தான் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்போ வெலாசிட்டி இன் வேக்யூம் கிரேட்டர் தென் வெலாசிட்டி இன் மீடியம், சோ தட் வேவ் லெங்த் இன் வேக்யூம் இஸ் கிரேட்டர் தென் வேவ் லெங்த் இன் மீடியம், ஃப்ரீக்வன்சி இன் வேக்யூம் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன் மீடியம். அப்போ வேவ் லெங்த் வந்து மீடியம்க்கு வரும்போது டிக்ரீஸ் ஆகும், ஆனா ஃப்ரீக்வன்சி நாட் சேஞ்சஸ். ஸோ இட்ஸ் வேவ் லெங்த் டிக்ரீசஸ் பட் ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படின்னு இருக்குப்பா. அடுத்த क्वेश्चन பாருங்க. A spot is placed on the bottom of a slab made of transparent material of refractive index 1.5. The spot is viewed vertically from the top when it seems to be raised by 2 cm. Then the height of the slab is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்லாப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாப் கீழே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஒரு ஸ்பாட் இருக்குன்னு வச்சுங்க. ஆனா இந்த மேல இருந்து நம்ம வியூ பண்ணும் போது இங்க இருந்து இப்படி வியூ பண்ணும் போது இந்த ஸ்பாட் வந்து 2 cm ரைஸ் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. then what is the width of the in the height of the slab t ன்னு கேக்குறாங்க. சோ இந்த 2 cm கொடுத்தது தான் நார்மல் ஷிஃப்ட். ஆக்சுவலா இதுக்கு என்ன ஃபார்முலானா நார்மல் ஷிஃப்ட். நார்மல் ஷிஃப்ட்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா thickness of the slab into 1 minus 1 by mu ன்னு போட்டுக்கணும். இங்க நார்மல் ஷிஃப்ட் தான் நமக்கு 2 cm கொடுத்திருக்காங்க. அப்ப 2 is equal to thickness into 1 minus 1 by mu போடணும். mu எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.5. 1.5 3/2 ன்னு போடலாமா? 3/2 போட்டா இது 2 மேல போயிடும் இல்லைங்களா? அப்ப 2 is equal to t into 1 minus 2/3 ன்னு வந்திருக்கும். 1 minus 2/3 வந்து 1/3 பா. 1/3 ன்னு போட்டு இங்க 2 ன்னு போட்டுங்க. இந்த 3 இங்க இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ t is equal to 2 into 3 6 cm. so that thickness of the slab, height of the slab வந்து எவ்வளவு வருதுன்னா 6 cm அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
An air bubble inside a glass slab mu equal to 1.5 appears 6 cm when viewed from one side and 4 cm when viewed from the opposite side. The thickness of the slab is dash கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்லாப் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஸ்லாப் அப்படின்னு எடுத்துக்கப்பா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்லாப்ல வந்து நல்லா கவனிக்கணும். இங்க ஒரு ஏர் பபிள் இருக்குன்ட்டாங்க. சரி, இந்த ஏர் பபிள் வந்து ஒரு சைட்ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு, இன்னொரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒய் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்னு வரணும். ஆனா நமக்கு ஒரு சைட்ல இருந்து இப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ 6 சென்டிமீட்டர் லெங்க்த்ல தெரியுது, அப்பேரண்ட் டெப்த் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைட்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆன மாதிரி தெரியுது, இப்படி இங்க இருந்து தெரியுது அப்படின்னா 4 சென்டிமீட்டர்ல இருந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு சைட்லுமே அப்பேரண்ட் டெப்த் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ரியல் டெப்த்துக்கும் அப்பேரண்ட் டெப்த்துக்கு ரிலேஷன் என்ன பாத்தீங்கன்னா, ரியல் டெப்த் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு அப்பேரண்ட் டெப்த்னு வரணும். ஓகேங்களா? அப்ப இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ்ன்றது ரியல் டெப்த் ஈக்குவல் டு மியூ இன்டு அப்பேரண்ட் டெப்த் 6ன்னு எடுத்துக்கணும் லெஃப்ட் சைட்ல. ரைட் சைட்ல ரியல் டெப்த் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு அப்பேரண்ட் டெப்த் 4ன்னு எடுத்துங்க. இது ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப டி ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸ்ல மியூ இன்டு 6, ஒய் பிளேஸ்ல மியூ இன்டு 4ன்னு போட்டு மியூ காமனா எடுத்துருங்க. மியூ இன்டு 6 பிளஸ் 4ன்னு போட்டுங்க. இப்போ மியூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1.5 கொடுத்துருக்காங்களா? ஸோ மியூ 1.5 இன்டு இந்த 6 பிளஸ் 4 வந்து 10ன்னு போட்டுங்கப்பா. ஸோ 1.5 இன்டு 10 வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இந்த திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் எவ்வளவு வந்திருக்குன்னா 15 சென்டிமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பார்ப்போம். An underwater swimmer is at a depth of 12 meter below the surface of water. A bird is at a height of 18 meter from the surface of water. Directly above is ice. For the swimmer, the bird appears to be at a distance from the surface of water equal to dash கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்விம்மர் வந்து பிலோ தி வாட்டர் இருக்கார், இங்க ஸ்விம்மர் இருக்கார். சரிங்களா? ஸ்விம்மர் இருக்கார். இங்க பேர்டு வந்து எபோவ் தி வாட்டர் இருக்கு. பேர்டு வந்து எபோவ் தி சர்ஃபேஸ் ஏர்ல இருக்கு. பேர்டு வந்து இங்க இருக்கு. இந்த பேர்டு வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 18 மீட்டர் ஹைட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் இருக்கு. இந்த பர்சன் பார்க்கும்போது எங்க இருக்குன்னா தெரியும்னா, இங்க பர்சன் வந்து டென்சார் டு ரேரார் பாக்குறாரு. ரேரார் டு டென்சாரா இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரேரார் டு டென்சாரா இருந்தா நம்ம ரிஃப்ராக்ட் ரிலே இது அதாவது ரியல் டெப்த் ஈக்குவல் டு மியூ இன்டு அப்பேரண்ட் டெப்த் வரும். ஆனா டென்சார் டு ரேரார் பார்க்கும்போது அப்பேரண்ட் டெப்த் ஈக்குவல் டு மியூ இன்டு ரியல் டெப்த் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ ரியல் டெப்த் வந்து 18 மீட்டர். மியூ வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, வாட்டருக்கு வந்து 4/3 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்பேரண்ட் டெப்த் எவ்வளவு தெரியும்னா, மியூ வந்து 4/3 போட்டு ரியல் டெப்த் 18 போட்டுக்கணும். இந்த 4/3யும் 18 கேன்சல் பண்ணா 6 வரும். 6 × 4 24 மீட்டர்னு கிடைக்கும். அப்படின்னா ஸ்விம்மர் வந்து வாட்டருக்குள்ள இருந்து ஏர்ல இருக்கிற பேர்டை பார்த்தா அப்படின்னா 18 மீட்டர்ல இருக்கிறது 20 மீட்டர்ல இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A vessel of depth 2d centimeter is half filled with a liquid of refractive index mu1 and the upper half with a liquid of refractive index mu2. The apparent depth of the vessel seen perpendicular from about its dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இங்க வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. இது ஒரு பாதி வந்து டி டெப்த்துக்கு வந்து mu1 வாட்டர் இருக்கு. அதுக்கு மேல டி டெப்த்துக்கு வந்து என்ன இருக்குன்னா mu2 வாட்டர் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல அப்பேரண்ட் டெப்த் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்பேரண்ட் டெப்த்துக்கு ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, d1 டெப்த்ல mu1 லிக்விட், அடுத்து d2 டெப்த்ல mu2 லிக்விட், இந்த மாதிரி சோ ஆன் ஞாபகம் வச்சுங்க. இங்க d1 ஈக்குவல் டு d2 ஈக்குவல் d1 d2 ஈக்குவலா கொடுத்துருக்காங்க, ddன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப d1 d2 காமன் எடுத்துட்டா d வெளியே எடுத்துட்டோம்னா 1/mu1 + 1/mu2. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதாவது டிஃபரெண்ட் லிக்விட்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஹைட் கொடுக்கும்போது இங்க என்ன பண்ணலாம், அப்பேரண்ட் டெப்த் ஈக்குவல் டு d1/mu1 + d2/mu2 + d3/mu3 + so on அந்த மாதிரி எடுத்தோம்னா இங்க ரெண்டு லிக்விட்னால ரெண்டு இது போட்டுரும். இப்போ இந்த mu1 mu2 வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா, mu1 + mu2 டிவைட் பை mu1 mu2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா அப்படியே டைரக்டா இங்க வந்து இது இங்க வந்து எல்சிஎம் எடுக்காம அப்படியே டைரக்டா வந்து ஆன்சரை கொடுத்துட்டாங்க. 13th வந்து என்ன ஆப்ஷன் வருதுன்னா தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 immiscible transparent liquids with refractive indices 3/2, 4/3, 6/5 are arranged one on top of the another. The depths of the liquids are 3, 4, 6 centimeters respectively. The apparent depth of the vessel is dash. இந்த போன சம்ல வந்து 2 டிஃபரெண்ட் லிக்விட் கொடுத்திருக்காங்க, இப்போ 3 டிஃபரெண்ட் லிக்விட் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. சோ இந்த 3 டிஃபரெண்ட் லிக்விட்னா ஃபர்ஸ்ட் லிக்விடுக்கு refractive index mu1, செகண்ட் லிக்விடுக்கு refractive index mu2, தேர்ட் லிக்விடுக்கு refractive index mu3. ஃபர்ஸ்ட் லிக்விடுடைய டெப்த் d1, செகண்ட் லிக்விடுக்கு டெப்த் d2, தேர்ட் லிக்விடுக்கு டெப்த் d3 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு அப்பேரண்ட் டெப்த் தானே வேணும். அப்பேரண்ட் டெப்த்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, d1/mu1 + d2/mu2 + d3/mu3 அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லா வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணணும் நீங்க. அப்போ d1 எவ்வளவு 3 டிவைட் பை mu1 எவ்வளவு 3/2 + d2 எவ்வளவு 4 டிவைட் பை mu2 எவ்வளவு 4/3 + d3 எவ்வளவு 6 டிவைட் பை mu3 எவ்வளவு பாரு 6/5 ன்னு கொடுத்திருக்காங்க.
இப்போ இந்த 3 3 கேன்சல் பண்ணுங்க, 4 4 கேன்சல் பண்ணுங்க, 6 6 கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 மேல போயிடும், அதே மாதிரி இந்த 3 மேல போயிடும், அதே மாதிரி இந்த 5 மேல போயிடும். ஸோ ஆன்சர் பாருங்க 2 + 3 + 5 இஸ் ஈக்குவல் என்ன வருது 10 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஸோ அப்படின்னா அப்பேரண்ட் டெப்த் எவ்வளவு கிடைக்கும்னா 10 சென்டிமீட்டர். ஆக்சுவலா ரியல் டெப்த் எவ்வளவு இருந்திருக்குன்னா 3 + 4 இது வந்து ஒரு 7 7 + 6 வந்து இது ஒரு 13 சென்டிமீட்டர் ரியல் டெப்தா இருந்திருக்கும். அப்பேரண்ட் டெப்த் வந்து ஒருவேளை இந்த எஃபெக்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ டோட்டலா கூட்டினா ரியல் டெப்த் வந்து 13 சென்டிமீட்டர் வருதா, அப்பேரண்ட் டெப்த் 10 வந்துருக்கா. எஃபெக்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரியல் டெப்த் பை அப்பேரண்ட் டெப்த் போட்டுருக்கணும். அப்போ 13/10 போட்டு 1.3 இது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A glass slab is immersed in water. What will be the critical angle for a light ray at a glass water interface அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் பாத்தீங்கன்னா கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/sin c அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. சரி, கிளாஸ் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1.5 3/2 போட்டுங்க. வாட்டருக்கு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து 1.33 அது 4/3 போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு 1/sin c இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த 3 மேல போயிடும், இந்த 2 வந்து கீழே வந்துடும். அப்படின்னா 9/4 9/8 வருது. 9/8 ஈக்குவல் டு 1/sin c வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ sin c இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா 8/9 வருது. 8/9 ஆல்மோஸ்ட் 0.887 அப்படி போட்டுங்க. இதுதான் sin c. ஓகேங்களா. அப்போ c ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 0.887. அவங்க sin இன்வர்ஸ் ஆஃப் 0.887 எவ்வளவு கொடுத்தாங்க 62.5 தானே. அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 62.5 டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. The wavelength of a light in two liquids X and Y is 3500 angstrom and 7000 angstrom respectively. Then the critical angle of X relative to Y will be dash கேட்டிருக்காங்க. சரி, அப்போ X relative to Y கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா refractive index is inversely proportional to velocity in the medium. Velocity directly proportional to wavelength வரும். அப்போ refractive index is directly proportional velocity placeல wavelength போட்டோம்னா refractive index into wavelength equal to constant அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ refractive index in X into wavelength in X is equal to refractive index in Y into wavelength in Y medium அப்படி போட்டுங்க. refractive index in X by refractive index in Y is equal to lambda Y by lambda X அப்படின்னு போட்டுங்க. lambda Y தான் வந்து 7000 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா. lambda X மீடியம்ல தான் 3500 கொடுத்துருக்காங்க. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா 7000 angstrom divided by 3500 angstrom போட்டா இது கேன்சல் பண்ணா 2 வருது. அப்போ refractive index of medium X with respect to Y ன்னு போடும்போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா that is equal to mu X by mu Y ன்னு கிடைக்குது. அதுதான் நமக்கு 2 கிடைச்சிருக்கு. refractive index of X with respect to Y. இப்போ refractive index of X with respect to Y equal to 1/sin of critical angle கிடைக்கும். sin of critical angle இந்த வேல்யூ 2 தானே வந்திருக்கு. அப்போ sin of critical angle equal என்ன வரும் 1/refractive index of X with respect to Y வருது. so that 1/2 வருது. அப்போ sin of critical angle to 1/2 னா θ வந்து 30 டிகிரி போட தானே. 30 டிகிரி போட்டால் தான் sin 30 தான் 1/2. அதனால கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து என்ன பார்ப்போம் 30 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When light is incident on the interface of glass and air as shown in the figure, if green light is just totally internally reflected, then the emerging ray in air contains அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இங்க எமர்ஜிங் ரேன்னா வெளியே வர ரே எதுன்றாங்க. அப்போ இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிரீன் கலர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிரீன் கலருக்கு தான் எப்படி இருக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி வந்திருக்கு. உங்களுக்கு ஜென்ரலா பார்த்தோம்னா மியூ வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அடுத்து மியூ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு sin c அப்படின்னு வச்சுங்க. அப்போ வேவ் லென்த் மியூ லெஃப்ட் சைடு ஈக்குவேட் பண்ணா ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணினா லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் sin c வருது. சைன் ஆஃப் ஆங்கிள் வந்து இன்க்ரீசிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆனா சைன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனா கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வேவ் லென்த் ஆஃப் வயலட் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் ரெட் தானே வருது. அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் வயலட் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ரெட்னு வருது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் கிரீன் இருக்கு. ஓகேங்களா. அப்போ வேவ் லென்த் வந்து கிரீனை விட அதிகமா இருக்கிறதுக்கு அதிகமான கிரிட்டிக்கல் ஆங்கிள் தேவைப்படும். அப்ப இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் வேவ் லென்த் விச் ஆர் ஹேவிங் மோர் தென் கிரீன் லைட். அப்படின்னா எல்லோ ஆரஞ்சு ரெட்டுக்கெல்லாம் கிரீன் வேவ் லென்த்தை விட அதிகமான வேவ் லென்த். அப்ப இதுக்கு எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து கிரீனை விட அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்க வந்திருக்குன்னா வெளியே இருக்கும். அப்ப எல்லோ ஆரஞ்சு ரெட் எல்லாம் வெளியே வந்திருக்கும். கிரீன் கீழே இருக்கிறது ப்ளூ வயலட் இது எல்லாமே வயலட் ப்ளூ எல்லாம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது
வேவ் லெங்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சைன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ வேவ் லெங்த் அதிகமா இருந்தா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதிகமா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோம். தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் a prism is 30 degree. The velocity of light in that medium is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு refractive index equal to 1 by sin ஒரு ஃபார்முலா தெரியும். இன்னொன்று வந்து refractive index equal to speed of light in vacuum by speed of light in medium தெரியும். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 equal to 2 போடுங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ஸோ தட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்துடும். அப்போ c by v is equal என்ன வருது பாருங்க, 1 by sin c. sin c வந்து எவ்வளோ, 30 டிகிரி. ஏன்னா அவங்களே 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. sin 30 எவ்வளோப்பா, sin 30 1 by 2 தானே வருது. அப்போ c by v is equal என்ன வருது, இந்த 2 மேல போயிடும். அப்போ v is equal என்ன வருதுப்பா, c by 2 வருதா. c எவ்வளவு, ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁻8 மீட்டர் per செகண்ட் by 2 வருது. அப்போ 2 வந்து நீங்க ஆன்சர் பண்ணா 1.5 வருது. ஸோ தட் ஆன்சர் வந்து 1.5 × 10⁻8 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A ray of light traveling in a transparent medium falls on a surface separating the medium from air at an angle of incidence 45 degree. The ray undergoes total internal reflection if n is the refractive index of the medium with respect to air. Select the possible value of n from the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னாவே எப்படி இருக்குன்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் should be greater than critical angle. அப்படின்னா தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வரும். அப்போ sin I greater than sin C ன்னு வந்திருக்கணும். sin C க்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க உங்களுக்கு. sin C க்கு வந்து 1 by mu, ஏன்னா mu = 1 by sin C ன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த mu தான் நமக்கு n ன்னு கொடுத்துருக்காங்க. அது இப்போ mu பிளேஸ்ல நம்ம n ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ I வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 45 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ sin 45 டிகிரி இஸ் கிரேட்டர் தென் 1 by n ன்னு போட்டுக்கலாமா. இப்போ n இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது ரெண்டுத்தையும் ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கல் எடுத்தா அப்போ n லெஸ் தென் 1 by இங்க n வந்து லெஸ் தென் sin 1 by sin 45 ன்னு வருது. கரெக்ட்டுங்களா அது அப்படின்னு வந்துடும். அதாவது n வந்து இல்ல தப்பா எழுதிட்டு, n வந்து கிரேட்டர் தென் sin 45. n இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு sin 45 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஓகேங்களா. சரி, அப்போ வந்து sin 45 டிகிரின்னு கொண்டு வந்திருக்கும். அப்போ sin 45 எவ்வளோ, 1 by root தானே. அப்போ n வந்து கிரேட்டர் தென் 1 by 1 by root வருதா. அப்போ இந்த ரூட் மேல போயிடும். அப்போ n வந்து கிரேட்டர் தென் ரூட் வந்து 1.414. அப்போ இங்க கொடுத்த ஆப்ஷன்ல கிரேட்டர் தென் 1.414 எது இருக்கு பாத்தீங்கன்னா 1.5 தான் இருக்கு. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்றோம்னா ஆப்ஷன் 4th ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சரி, இந்த 19th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். A glass slab has a critical angle 30 degree when placed in air. What will be the critical angle when it is placed in a liquid of refractive index 6/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்லாப் வந்து இங்கே பிளேஸ்ட் இன் ஏர் இருக்கு கிளாஸ் ஸ்லாபுக்கு. அப்போ refractive index of glass is equal என்ன வருது பார்த்தீங்கன்னா 1 by sin 30 வருது. sin 30 எவ்வளோப்பா, 1 by 2 கரெக்டா. அப்படின்னா என்ன 2 மேலே போயிடும். ஸோ refractive index of glass வந்து 2ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஒரு லிக்விட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது 6/5 இருக்கு. அப்படின்னா refractive index of glass with respect to liquid போட்டுக்கோனா refractive index of glass by refractive index of liquid ன்னு போட்டுருவோம். ஸோ இந்த வேல்யூ எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா refractive index of glass வந்து 2 கண்டுபிடிச்சிட்டோம். இது லிக்விடுக்கு எவ்வளவு 6/5 தானே வந்திருக்கு. அப்போ இந்த 2 6 கேன்சல் பண்ணா என்ன வருது, இங்க 3 வருது, இந்த 5 மேல போயிருது. அப்போ 5/3. அப்படின்னா refractive index of இங்க வந்து என்ன வருது 5/3 வருதா. அப்போ refractive index of glass with respect to liquid வந்து என்ன வருது 5/3 ன்னு வந்திருக்கு. நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, refractive index of glass with respect to liquid equal to 1 by sin C தானப்பா. அப்போ வந்து இந்த 5/3 இங்க போட்டுருங்க. 5/3 போட்டு equal to 1 by sin C ன்னு வருதா. ஸோ sin C என்ன வரும் சொல்லுங்க, sin C is equal to 3/5. அப்போ C வந்து 37 டிகிரியா இருந்திருந்தா sin 37 தான் 3/5. சரிங்களா. அப்போ 37 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 37 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.